இந்த நாளில் கூடியிருக்கிற நாம் கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்க்கிறோம். ஆளு நல்லா தான் இருக்கு, எல்லாமே சரிதான், ஆனாலும் பிரச்சனையா இருக்கையா. அவ்வளவு நெருக்கடி இருக்கு நமக்கு. ஒரு நெருக்கடியா, ரெண்டு நெருக்கடியா, திரும்புற பக்கமெல்லாம் நெருக்கடியா. ஹோட்டலுக்குள்ள போய் உட்கார்ந்தோம்னா ஒரு காலத்தில் என்ன செய்வோம், எம்பிட்டு இருக்குன்னு மட்டும்தான் பார்ப்போம். இப்போ போட பார்த்து அப்புறம் அதுக்கு பிற்பாடு இதுக்கு எம்பிட்டு ஜிஎஸ்டி அவ்வளவும் இருக்குதான்றத இப்போ திரும்ப பார்த்து என்னையா அது ஒரு நெருக்கடி தானே. ஒரு காலத்தில் நீட்டாக வெளியே போகிறான்டா பையன் அப்படின்னா ரொம்ப அலங்காரமாக போகிறான்னு அர்த்தம். இப்போ முக்குக்கு முக்கு பையன் நிற்கிறான், நீட்டு நீட்டு நீட்டுன்னு. என்னடானா அது நீட்டுன்றான். விலங்கலை ஏதோ நெருக்கடி இருக்கு. அது என்ன நெருக்கடி, என்ன பிரச்சனை? அது ஒருவேளை என் வீட்டுக்குள்ள வந்ததுனால தானா இருக்கலாம். என் வீட்டுக்குள்ள நிறைய மாற்றம் வந்துருச்சு. கூட்டம் கூட்டமா இருந்து வீடியாது போச்சே. இப்ப சின்ன சின்ன வீடா போச்சே. சின்ன வீடுனா பயமா இருக்கு. ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்த மாற்றம் தானா, இல்ல சமூகத்தில் ஏதாவது மாற்றம் ஆகி போச்சா? சமுதாயம் ரொம்ப மாறி கிடக்குது, முன்ன மாதிரி இல்லை. என்னையா என்னையா விலங்கலையே 3 பேர் இந்த பக்கத்தில் வீட்டுக்குள்ள புகுந்த மாற்றம் தான்யா சொல்றதுக்கு. இவரை நீங்க புத்தக நிலையங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டால்லையும் தொங்குவார் மருத்துவர் சிவராமன். அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு பாருங்க சிவகுமார், நல்ல பேச்சாளர். அவர் அந்த பக்கம் பாரதி பாஸ்கர். சொல்லணும்னா இந்த 3 பேர் என்ன சொல்றாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய மாற்றமாகி போச்சு, நெருக்கடிகள் சிக்கல்களுக்கு காரணமே அதுதான் அப்படின்றாங்க அவங்க. இல்லையா, இந்த சமூகத்தில் மாற்றம் வந்துருச்சியா, ஏகப்பட்ட மாற்றமாகி போச்சு. இந்த பக்கம் உட்காந்துருக்காரு பாருங்க நம்முடைய திருப்பூர் கிருஷ்ணன். பேச்சும் செயலும் ஒத்து வாழுகின்ற ஒரு மனிதர். அவர் போட்டிருக்கிற வெள்ளை வேட்டி, கட்டியிருக்க வேட்டி மாதிரியே உள்ளமும் புனிதர். அந்த பக்கத்திலே ரேவதி, முனைவர் ரேவதி அம்மா, அவங்களும் சொல்கிறாங்க, இல்லைங்க நாடு ரொம்ப சமூகம் கெட்டு போச்சு. அவங்க கடைசி எப்படி விசில் வருது பார்த்தீங்களா? அதாவது கடைக்கோடி மனிதர்களுக்கும் போய் சேர்ந்துட்டோம்னு அர்த்தம். அதான் அர்த்தம். நான் இதுக்கு மேலே நீட்டிக்க விடாம இப்போ நிச்சயமா பிரச்சனைகள் பெருகுது. அப்படி பெருகுவதற்கு எது காரணம்? இதுதான் இப்போ நம்ம பார்க்கிறோம். வீட்டுக்குள் புகுந்த மாற்றமே இந்த அணி தொடங்குகிறது. நம்முடைய மருத்துவர் சிவராமன் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வருகிறார். அனைவருக்கும் வணக்கங்கள். நண்பர்களே, ஒரு விஷயத்தை முதலில் சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைய பிரச்சனைகள் இன்றைக்கு பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது என்று ஜிஎஸ்டியிலிருந்து நீட்டி பல காரணங்களை ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அத்தனை பிரச்சனைகளும் வீடிலிருந்து தான் துவங்குகிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை இன்னைக்கு எடுத்துக்கொள்வோம். நான் அடிக்கடி பரிமாறிக்கொண்டிருக்கிற விஷயமான உணவிலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம். அன்றைக்கு நாம் எப்படி சாப்பிட்டோம், எது நல்ல உணவு? இந்த குழந்தை ரொம்ப சவல பிள்ளையா இருக்கு, அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்? தாத்தா இருமிக்கிட்டே இருக்காரு, அவருக்கு என்ன கொடுக்கலாம்? மெலிந்திருக்கிறான் பள்ளிக்கு செல்லக்கூடிய பையன், அவனுக்கு என்ன கொடுக்கணும்னு ஒவ்வொரு சின்ன சின்ன அக்கறைகள் வீட்டில் இருந்து தான் துவங்கியது. உதாரணத்துக்கு எடுத்தா அந்த காலத்தில் எப்படி கொடுத்தாங்கன்னா, ஒரு நல்ல கருப்பு அரிசி, கார் அரிசியா இருந்ததுன்னா அது நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கும். கருப்பு கவுனி அரிசியா இருந்ததுன்னா பல நோய்கள், இன்றைக்கு புற்றுநோய் வரை தடுப்பதற்கு நல்லா இருக்கும். கருப்பாக இருக்கக்கூடிய கருப்பட்டி இனிப்புகளில் ரொம்ப உசத்தியானது.
கருப்பாக இருக்கிற நடுவர் மாதிரி கூட எடுத்துக்கொள்ளலாம். நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய பக்குவமான ஒரு சிறப்பான புரிதல் வீட்டில் இருந்து துவங்கியது. ஆனால் இன்றைக்கு வேண்டாம் என்று விரட்டி அடித்த வெள்ளையர்கள் என்ன சொல்றாங்க? கருப்புனா ஜெர்ம்ஸ், கருப்புனா அழுக்கு, கருப்புனா அவமானம், கருப்பு என்றால் நோய் என்று சொல்லி நம்ம வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்ற தட்டுல இருந்து கருப்பா இருக்கிற கருவேப்பிலையை தூக்கி வெளியே வைக்குது, கருப்பா இருக்கிற மிளகை தூக்கி வெளியே வைக்குது. இப்படி ஒவ்வொரு நல்ல விஷயமாக வீட்டில் கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்களை முழுக்க முழுக்க தவறாக சொல்கிறது. நண்பர்களே, நல்ல விஷயங்கள் வீட்டில் இருந்து தான் பரிமாணிக்க வேண்டும். வீட்டில் அன்றைக்கு தவறு என்று கற்றுக் கொடுக்கப்பட்ட மிக மிக முக்கியமான விஷயம் மது. ஒரு காலத்தில் குடித்து விட்டு கணவன் வீட்டிற்குள் நுழைய முடியாது, அப்படியான சமூகம் நம் சமூகம். ஆனால் இன்றைக்கு எப்படி மாறி இருக்கிறது? இது ஒரு சோஷியல் ட்ரிங்கிங், இது ஒரு வியாபாரத்துக்காக அவங்க கொஞ்சமா அப்படி குடிச்சாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்தான் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளுக்கும் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டில் தவறான பொருட்கள் உள்ளே வரக்கூடாது என்று ஒரு அக்கறை விதைக்கப்பட்டால் சமூகத்தின் எந்த பிரச்சனைகளும் பரிணமிக்காமல் போயிருக்கும். பரிமாறினாங்கன்னா வீட்டில் அன்னைக்கு பரிமாறினாங்கன்னா என்ன பரிமாறினாங்க? வீட்டில் என்ன பொருள் இருக்கிறதோ, அன்றைக்கு பழைய ஜாதம் இருக்கலாம், இன்றைக்கு அல்லது ஒரு உளுந்தங்கஞ்சியாக இருக்கலாம், ஏதோ ஒரு உணவை உள்ளங்கையில் வாங்கி கொடுத்தோம். அந்த உள்ளங்கையில் வாங்கும்போது கை வெறும் தட்டு மட்டும் இல்லை நண்பர்களே, சிந்தாமல் கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை இருந்தது, பாசத்தோடு கொடுக்க வேண்டும் என்கிற அன்பு இருந்தது, இவனுக்கு இந்த உணவு என்கிற ஒரு புரிதல் இருந்தது. இப்படி அத்தனையும் உள்ளங்கையில் கிடைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு எப்படி நடக்குது? இன்றைக்கு ஒரே வீட்டில் எல்லாரும் உட்காரும் போது பையன் போன் பண்றான், எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் போன் பண்ணா நேரா பீஸா வீட்டு வாசல்ல நிற்கும். வீடு அப்படி மாறுவதுங்கிற விஷயத்துல வெறும் உணவு சந்தைக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, பங்கிட்டு கொடுத்தலும் பகிர்தலும் உணவின் கலாச்சாரம் நண்பர்களே. இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும் வள்ளுவன் வாசுகி கதை. வாசுகி வள்ளுவன் கூப்பிட்ட உடனே வாளியை போட்டுட்டு அப்படியே ஓடி வந்தாங்க, வாளி அப்படியே அந்தரத்தில் நின்றது என்ற கதை நமக்கு தெரியும். அந்த கதைக்கு பின்னாடி ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிற ஒரு விஷயம் தெரியுது, சொல்லப்படுகிறது. ஆண் எப்படி இருக்கணுங்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. அது நிச்சயமாக உருவாக்கப்பட்ட ஒரு கதையாகத்தான் இருக்கும். ஆனால் வாழ்ந்து காட்டிய மார்க்ஸுக்கு பின்னாடி ஜெனி அப்படின்னு அவருடைய காதலி இருந்தார். ஒவ்வொரு நாடாக துரத்தப்பட்டு மார்க்ஸ் போகும்போதெல்லாம் ஜெனி கூடவே போறாள். அவள் மிக வசதி படைத்த குடும்பத்தில் இருந்து வந்தவள். ஒருவேளை பிணக்கு ஏற்பட்டு இருந்தால் மார்க்சினுடைய அவ்வளவு சித்தாந்த கருத்துக்கள் இவ்வளவு தூரம் மூலதனம் வரைக்கும் இன்றைக்கு வந்திருக்குமா என்று ஒரு கேள்வி நமக்குள் பிறக்கிறது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பம் என்கிற விஷயத்தையே கேள்விக்குட்படுத்துகின்ற அந்த கம்யூனிச சித்தாந்தத்தில் மிக அருமையான ஒரு புரிதல் உள்ள ஒரு ஜெனியும் மார்க்ஸும் குடும்பமாக இருந்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு சமூகத்தில் பல்வேறு அறச்சீற்றங்களை, பல்வேறு கேள்விகளை இந்த நாடு, இந்த உலகம் சமதர்ம சமுதாயத்தோடு இருக்க வேண்டும் என்ற புரிதலை மார்க்ஸுக்கு ஜெனி காதலுள்ள நேசமுள்ள ஒரு வாழ்வியல் மூலமாக கற்றுக் கொடுத்தார். நண்பர்களே, அப்படியான உறவை, அப்படியான புரிதலை, அறச்சீற்றத்தை தரும் இடம் வீடுதான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மருத்துவர் சிவராமன் ரொம்ப அருமையா பேசியிருக்கார். ரொம்ப மகிழ்ச்சி. எவ்வளவு நேர்மையா சொல்ல முடியுமோ அவ்வளவு பக்குவமா சொல்லிட்டார். எனக்கு நெருக்கடி எங்க திருப்பூர்கிட்ட மீனாட்சி வரணும், வாங்க. மருத்துவர் சிவராமன் அவர்கள் பேசுகிற பொழுது மதுவை வீட்டு பிரச்சனை போல குறிப்பிட்டார். அப்படி அல்ல, அது சமூக பிரச்சனை. காந்தி கண்ட கனவில் ஒன்று சுதந்திர இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மது இருக்கக்கூடாது என்பது. ஆனால் இன்று என்ன நிலைமை பாருங்கள். நான் சென்னைக்கு 35 ஆண்டுகள் ஆயிற்று. நான் வந்த புதிதில் அடையாளம் சொல்வார்கள். ஒரு வீடு எங்கே என்று கேட்டால் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் பக்கம், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கம் என்று அடையாளம் சொன்ன காலம். சில வாரங்கள் முன்னால் கோடம்பாக்கத்தில் ஒரு நண்பர் வீட்டிற்கு போக வேண்டும், அடையாளம் கேட்டேன். டாஸ்மாக் கடை எண் 17 பக்கம் என்று அடையாளம். என்ன அற்புதமான கலாச்சார வளர்ச்சி! எது நடப்போ அதைத்தானங்க சொல்லுவார். இப்படிப்பட்ட வகையில் மதுவை கட்டவிழ்த்து விட்ட பிறகு நாட்டில் வன்முறை நடக்கக்கூடாது, பாலியல் வன்முறை நடக்கக்கூடாது என்று சொன்னால் எப்படி? சமூக பிரச்சனை. வீட்டில் எல்லோரும் நம்முடைய குழந்தைகள் மிக சிறப்பாக பண்பாட்டோடு வளர வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஒரு காலத்தில் திரைப்படத்தில் காதல் எப்படி இருந்தது? பாசமலர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நடிகையர் திலகம் சாவித்திரி தான் காதலிக்கிற அந்த ஜெமினி கணேசன்
அவரிடத்தில் நாம் இருவரும் காதலித்தாலும் என்னுடைய அண்ணன் சம்மதித்தால் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்வதாக ஒரு காட்சி. தற்செயலாக சிவாஜி கணேசன் அதை கேட்டதால் தங்கை விருப்பப்படி இந்த காதல் திருமணத்தை நடத்தி வைக்கிறார் என்று அந்த கதை போகும். இன்று ஒரு திரைப்படம், ஒரு காதலி தன் காதலிடம் சொல்கிறாள், எங்க அப்பா நம்ம காதலுக்கு தடையா இருக்கான், அவனை போட்டு தள்ளிட்டு என்னை தூக்கிட்டு போ. நல்ல வேளை எனக்கு மகள் இல்லையே என்று நான் நினைத்தேன். எந்த கலாச்சாரத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறோம்? இன்னொரு வகையான காதல், மிக அருமையான ஊனமுற்ற ஒருவனை காதலிக்கிற பெண், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ என்று ஊனமுற்ற கதாநாயகன் மேல் காதல் கொண்டு பாடிய பாடல். இன்று எப்படி திரைப்படங்கள் வருகின்றன? வேலையே இல்லாத சோம்பேறியாக வெட்டியாக பொழுதுபோக்குகிற கதாநாயகன் அழகான பணக்காரியான பெண்ணை காதலிப்பதாக, திருமணம் செய்து கொள்வதாக ஏராளமான திரைப்படங்கள். இப்பொழுது காதலுடைய நோக்கம் என்ன? தாங்க நானும் காத்து கிடக்க, ஒன்றும் வரமாட்டேங்குது. சுயமரியாதையோடு நான் வண்டி இழுத்தாவது என் குடும்பத்தை காப்பாற்றுவேன், மனைவியை காப்பாற்றுவேன் என்று சொன்ன கதாநாயகர்கள் எங்கே? இன்றைய காதல் எங்கே? அது என்ன செய்ய போகிறோம்? வீட்டில் பிரச்சனை எதுவும் இல்லை. வீட்டிற்குள் வருகிற திரைப்படங்களாலும் வெளியே திரையிடப்படுகிற படங்களாலும் பிரச்சனை. நடுவர் அவர்களே, திரைப்படத்திற்கு தணிக்கை இருக்கிறதா என்பதே நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிற வகையில் திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. என்னுடைய வேண்டுகோள், திரைப்பட சுவரொட்டிகளுக்கு தணிக்கை தேவை. அந்த அளவுக்கு இன்று சுவரொட்டிகள் மிக மோசமாக அருவருப்பாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன சம்பவம். கோழிக்கோட்டிலிருந்து ஒரு தாய் தந்தை புறப்பட்டு தங்களுடைய 4 வயது மகனோடு கரூர் வந்தார்கள். கரூரில் ஒரு புதுமனை புகு விழா. ஆனால் அந்த விழா நடக்கவில்லை. காரணம், அந்த குழந்தை சமையல் அறைக்கு சென்று எரிகிற அந்த வால் கரண்டியை எடுத்து தன் தொடையில் வைத்து கொண்டு விட்டது. தொடை அழுகிவிட்டது. காலை எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். தாய்க்கும் தந்தைக்கும் என்ன செய்வதென தெரியவில்லை. வந்த சகுனம் சரியில்லை என்று சொல்லி அந்த குழந்தையின் அழுகி கொண்டிருந்த காலை வாழை இலையால் அப்படி சணலார் போட்டு கட்டி ரயிலில் கோழிக்கோடு திரும்பினார்கள். ஒரு நிலையத்தில் அருகே வந்தமர்ந்தார் பெயர் தெரியாத ஒரு முஸ்லீம் பெரியவர். அவர் இந்து குழந்தை என்று பார்க்கவில்லை. இதற்கு ஒரே மருத்துவம் தான், ஆட்டுப்பாலை துணியில் நனைத்து அந்த காயத்தின் மேல் 3 நாள் தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருங்கள், 24 மணி நேரமும் உலர உலர போட வேண்டும், சரியாகிவிடும் என்றார். தந்தைக்கு அதில் நம்பிக்கை வரவில்லை. தாய் மனம் அல்லவா அது நம்பியது. கோழிக்கோடு சென்றதும் அந்த மருத்துவத்தை செய்ய தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல ஏற்பட்ட குணத்தை கண்டு தந்தையும் அலுவலகத்திற்கு விடுப்பு போட்டுவிட்டு அவரும் அந்த மருத்துவத்தை செய்ய தொடங்கினார். குழந்தை கால் பிழைத்தது. காலூன்றி சாலமன் பாப்பையா அவர்கள் நடத்துகிற பட்டிமன்றத்தில் வந்து உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேனே, நான் தான் அந்த குழந்தை. கிறிஸ்துவர்கள், முகமதியர்கள், தலித்கள், பிராமணர்கள், எல்லா வகையான மக்களும் இணைந்து ஆனந்தமாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்கிறோம். ரம்ஜானுக்கு என் மாடி வீட்டு பெரியவர் கொண்டு வந்து இனிப்பு தருகிறார். பிள்ளையார் சதுர்த்திக்கும் தீபாவளிக்கும் நாங்கள் இனிப்பு கொடுக்கிறோம். எங்களிடையே எந்த பேதமும் இல்லை. யோசித்து பாருங்கள், பிரச்சனை வீட்டில் இல்லை, சமூகத்தில் இருக்கிறது. வீட்டில் இல்லை, அரசியலில் இருக்கிறது. வீட்டில் இல்லை, சினிமாவில் இருக்கிறது. எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், அத்தனை ஜாதி மத இனத்தை சார்ந்தவர்களும் நம் சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்கிற உணர்வோடும் உரிமையோடும் சுதந்திரத்தை அனுபவிப்போம் என்று சொல்லி நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திருப்பூர் கிருஷ்ணன் இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் தோலுரித்து காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்தி என்ன வேகமாக நிரூபிச்சிட்டார். அவர் பேச்சை மறுக்கிறதுனா கொஞ்சம் கடினம்தான். தம்பி சிவக்குமாருக்கு இன்னைக்கு எனக்கு முன்னால் பேசிய ஐயா அவர்கள் வெகு அருமையாக பேசி இருக்கிறார்கள். அப்புறம் என்ன? ஆனால் கனம் நடுவர் அவர்களே, அவர் வரிசையாக பட்டியலிட்டு காட்டினார். மதுவிலக்கு என்கிற பிரச்சனை, திரைப்படங்களால் வருகிற பிரச்சனை, எல்லாமே சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றம். இந்த சமுதாயத்திலும் மாற்றங்களால் பிரச்சனைகள் இருக்கின்றன, குடும்பத்திலும் மாற்றங்களால் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனா இந்த 2 பிரச்சனைக்கும் ரொம்ப முக்கியமான வித்தியாசம் உண்டுங்க. சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கட்டுப்படுத்த, அடக்குவதற்கு, ஒடுக்குவதற்கு காவல்துறை இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, இராணுவம் இருக்கிறது. சில சமயம் மக்களே எழுந்து கூட புரட்சி செய்வார்கள். ஆனா வீட்டில் ஒரு அப்பாவி புருஷங்காரனை தினம் தினம் ஆயிரக்கணக்கான கணவன்மார்கள் வீட்டில் அடி வாங்குறாங்களே ஐயா, அதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே வரமாட்டாங்க ஐயா. நீங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது. சிவகுமார் ஐயா சொல்லுங்க. நம்ம கதையெல்லாம் வெளியே சொல்லாதீங்க ஐயா. ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும் ஐயா.
எனக்கு தெரிஞ்சதுனாலதாயா நான் இப்படி சொல்றவங்களுக்கு. ஒரு ஆள் இந்த கொடுமை தாங்காம கம்ப்ளைண்டே கொடுக்க போயிட்டாரு. இந்த மாதிரி அவ கொடுமை தாங்கலங்க, இந்த மாதிரி அவ தினம் படுத்திக்கிட்டு இருக்கிறான்னு அவர் எந்திரிச்சு பலார்னு ஒரு அறை விட்டாரு. ஏய், அந்த கொடுமைக்கு பயந்துதான் நானே வீட்டுக்கு போகாம ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கேன். மனசாட்சியோட பேசுறான். மதுவிலக்கு என்பது குடும்ப பிரச்சனை அல்ல, சமுதாய பிரச்சனைன்னார். மரியாதையோடு நான் மறுதளிக்கிறேன். அது குடும்ப பிரச்சனை என்கிற காரணத்தினால் தான் அரசாங்கம் கூட தட்டி கேட்காத ஒன்றை குடும்ப பெண்கள் கூட்டம் கூட்டமாக சென்று உடைத்து எறிந்தார். திரைப்படங்கள் எதை காட்டுகின்றன? கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ள வந்து அப்பாவும் மகனும் சேர்ந்து குடிப்பதாக காட்டுகிறது. அதை தான் நாங்க சொல்ல வருகிறோம். என்னங்க உங்க பையன் இப்படி குடிக்கிறானே, நீங்க கேட்கப்படாதா அப்படின்னார். கேட்டங்க, ஒரு சொட்டு கூட தரமாட்டான். இவனெல்லாம் வச்சுட்டு என்னங்க பண்ற? நம் நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் அம்மிக்கல்லு, ஆட்டுக்கல்லு, குழவி, உலக்க, இதை பயன்படுத்திய காரணத்தினால் பயன்படுத்திய பாட்டிலாம் 75-80 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தாங்கய்யா. இன்னைக்கு கிரைண்டர் வந்து, மிக்சி வந்து, வீட்டு வேலைகள் எளிமையாகிவிட்டன. ஆனால் பயன்படுத்தாத காரணத்தால் உடல் ஆரோக்கியம் கெட்டு போய்விட்டதா இல்லையா? அதுவும் இந்த ஃப்ரிட்ஜுன்னு ஒன்றை கண்டுபிடிச்சானே, அவனை கோவில் கட்டி கொலை பண்ணணும். முந்திலாம் இரவு ஏதாவது மீந்து போச்சுன்னா அதை இந்த ராப்பிச்சக்காரன்னு ஒருத்தன் வருவான், அவனுக்கு போட்டுருவாங்க. மறுநாள் காலையில புதுசா தான் சமைப்பாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. இரவு மீந்து போனதை அப்படியே வச்சு மறுநாள் காலையில இந்த பிச்சைக்காரனுக்கு போட வேண்டியத நம்ம தான் இருக்கோம்ல. எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு புது பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்குது வாங்கன்னாங்க. நான் என்னன்னு பயந்துகிட்டே போனேன். தட்டை கொண்டாந்து வச்சாங்க. இந்த லாரியை திறந்த உடனே சரளக்கல் கொடன்னு கொட்டுமே, அந்த மாதிரி ஒரு பேக்கெட்டை பிரிச்சு கொடன்னு கொட்டினாங்க. எனக்கு திக்குன்னுச்சு. அப்புறம் என்னம்மா, நான் பால் ஊத்தவான்னா, யாருக்குன்னு, போங்க உங்களுக்கு எப்போ விளையாட்டு தான் அப்படின்ட்டு போயிட்டான். எனக்கு என்ன பயம்னா, பக்கத்துல ஏன் நாய் உட்காந்து என் தட்டையே முறைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பிரச்சனை? என்ன நம்ம சாப்பிட்றதும் இவன் இன்னைக்கு சாப்பிட்றதும் ஒரே மாதிரி இருக்குது. நம்ம சாப்பிட்றத இவனுக்கு வச்சா அப்ப நமக்கு எதை போட போறா? உணவு பழக்க வழக்கங்களும் உபகரணங்களும் குடும்பங்களில் மாறிப்போன காரணத்தால் குடும்பங்களில் இருக்கிறவர்களுக்கு ஆரோக்கியம் என்பது குறைந்து போய்விட்டது. நான் இன்னொன்று சொல்லுகின்றேன். பொதுவாகவே நம்முடைய தேசத்துல என்ன பிரச்சனை தெரியுங்களா? விதிமுறைகளை மதிக்காதது. அது அலுவலகமாக இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், ஒரு பயணம் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது. இது எங்க ஆரம்பிக்குது? முந்திலாம் வீட்டுல ஒரு கட்டுப்பாடு, தாத்தா பாட்டி சொன்னா ஒரு பயம் இருக்கும், அப்பா அம்மா சொன்னா ஒரு பேச்சு இருக்கும், பிள்ளைகள் கட்டுப்படுவார்கள். இதெல்லாம் வீட்டுல டிவி கூட இல்லைங்க, ரேடியோ தான் இருக்கும். அதை அப்பா தான் போடுவார், அவரு தான் ஆஃப் பண்ணுவார். நம்மளாம் கிட்டக்கே போக முடியாது. இப்போ வீட்டுல டிவி ரிமோட்டே கடைசி பையன் கையில தான் இருக்குது. குடும்பத்துல எல்லாம் உட்காந்து கார்ட்டூன் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கனம் நடுவர்களே, கட்டுப்பாடு என்பதை முற்றிலுமாக தாண்டி போகின்ற மனோபாவம் வீட்டிலேயே தொடங்குகிற காரணத்தினால் சமுதாயத்தில் எந்த கட்டுப்பாட்டையும் நாம் மதிப்பது இல்லை. சில விஷயங்களை பெற்றவர்கள் பிள்ளைகள் முன்னால் பேசுவதற்கு கூட தயங்கிய விஷயங்களை இன்றைக்கு நாம் வசனங்களாக, பாடல்களாக, காட்சிகளாக, குடும்பமாக உட்கார்ந்து கூச்சம் இல்லாமல் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் எசகு பெசகா ஒரு காட்சி வந்தது, அப்பா சொன்ன கண்ணை மூடுறான, பையன் ஓடியாந்து அப்பா கண்ணை மூடிட்டான். கலாச்சார சீரழிவு என்பது வீட்டிலே தொடங்குகிறது. அதற்கான முதல் வித்து வீட்டிலே விழுகிறது. நடுவர் அவர்களே, இது எவ்வளவு வருந்தத்துக்குரிய மாற்றம். பிறகு நாட்டில் கலாச்சாரம் கெட்டு போய்விட்டதுன்னா, இன்றைக்கு பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள், மகிழ்ச்சியான விஷயம். அதனால் வருமானம் வருகிறது, அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இழப்பு இருக்கிறதா இல்லையா? இதனால என்ன சிக்கலாகுது? வீட்டுல நம்பால் தலையில வீட்டு வேலையெல்லாம் விழுது. தேவையில்லாத மன உளைச்சல்களுக்கு பெண்கள் ஆகிறார்கள், ஆண்கள் ஆளாகிறார்கள். நான் கேட்கிறேன், வேலைக்கு போகிற பெண்கள், தயவு செய்து மனம் தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் உணவு சுவையாக இருக்கிறதா என்று எவ்வளவு நாள் பார்த்து சாப்பிட்டிருக்கிறீர்கள்? உணவில் காரம் இருக்கிறதா என்று பார்த்து சாப்பிட்டதை விட கடிகாரம் பார்த்து சாப்பிட்ட நாட்கள் தான் அதிகம். உப்பு போருமா என்று பார்த்து சாப்பிட்டதை விட ஒப்புக்கு சாப்பிட்டு போன நாட்கள் தான் அதிகம். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவுகளே. ஆரியா என்கிற இளைஞன் நம்முடைய ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே வெள்ளையனுடைய கொடியை இறக்கிவிட்டு நம்முடைய கொடியை, இந்திய கொடியை அவன் மேலேற்றி கட்டினான். அதற்காக 2 ஆண்டு காலம் அவனுக்கு சிறை தண்டனை கிடைத்தது. வீட்டில் பெற்றோர்கள் சான்றோனாக பிள்ளையை வளர்க்க வேண்டும். சான்றோனாக வளர்க்கப்படாத பிள்ளைகள் நாட்டில் மட்டும் எப்படி சிறந்தவனாக இருப்பார்கள்? நன்றி, வணக்கம். சிவகுமார் பறந்துட்டார். ரொம்ப அருமையா நல்லா பேசியிருக்கார். இதை எதிர்த்து வாங்க ரேவதி அம்மா, வாங்க.
முதலில் பேசிய எதிரணியின் தலைவர் மருத்துவர் அவர்கள் அற்புதமாக ஒரு விஷயத்தை தொட்டார். வள்ளுவர் கூப்பிட்டவுடன் கிணற்றில் நீர் இறைத்துக் கொண்டிருந்த வாசுகி அப்படியே விட்டுவிட்டு ஓடி வந்தார்கள் என்று. அது ஒரு காலம். இன்னைக்கு வள்ளுவர் அப்படி கூப்பிட்டு இருந்தா வாசுகி வரமாட்டாங்க, வாளி தான் வரும். ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் உயர்வு எல்லா வகையிலும் பெருகி இருக்கிறோம் என்ற நிலையில் சகிப்புத்தன்மை என்பது குறைந்து வருவதற்கு சமூகம் தான் காரணமாக இருக்கிறது. இன்னொன்னு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் விவசாயம் வேண்டும் என்று நினைக்கவில்லை, விசா வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். 5000 கோடி கடன் வாங்கியவர் கவலை இல்லாம சந்தோஷமா சுத்திட்டு இருக்கார். ஆனால் சில 1000 கடன் வாங்கி திருப்பி செலுத்த முடியாத ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறான் என்றால் இது எவ்வளவு பெரிய கொடுமை, சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை இல்லையா? அவனை தானே அடிக்க முடியும். ஆமா, நடுவர் அவர்களே, ஒரு மனிதனை பண்பாட்டோடு வளர்க்க செய்வது கல்வி. இன்னைக்கு கல்வி எப்படி ஆகிருச்சு, பள்ளிக்கூடத்தில் போய் ஃபீஸ் கட்டுறோம், கட்டின உடனே அவங்க பேக்கு நாங்க தந்துருவோம், ஸ்கூல் புக்கு நோட்டெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். ஆமா, யூனிஃபார்ம் நாங்க கொடுத்துருவோம், காசு மட்டும் நீங்க கொடுத்துருங்க. ஆமா, அதை நீங்க கொடுத்துருங்க. ஷூ சாக்ஸும் நீங்க வாங்க வேண்டாம், நாங்களே இங்க இருந்து கொடுத்துருவோம். அப்ப அப்பா கேட்கிறாரு, இந்த படிப்பு அதுக்கு நீங்க டியூஷன் வெளியே வச்சுக்கோங்க. இன்னைக்கு கல்வி அப்படித்தானங்க இருக்கு. நடுவர் அவர்களே, இன்றைக்கு சூழ்நிலையில அடிப்படையா இருக்க வேண்டிய பிரச்சனையே தண்ணி தான். செவ்வாய் கிரகத்துல நீர் இருக்காங்கிறதுக்கு அவ்வளவு ஆராய்ச்சி. ஆனா ஒரு வாய் தண்ணிக்கு ஊர் தாண்டி போற அவலத்தை யாரு யோசிச்சு பார்த்திருக்கோம்? மலை இருக்கிற இடம் குறிஞ்சி இல்ல, குவாரி. காடு இருக்கிற இடம் முல்லை இல்ல, தொழிற்சாலை. வயல் இருக்கிற இடம் மருதம் இல்ல, பிளாட்டுகள். கடல் இருக்கிற இடம் நெய்தல் இல்ல, ஆலை கழிவுகள். மணல் இருக்கிற இடம் பாலை இல்ல, மணல் லாரிகள் என்று எழுதுகிறார்கள் என்றால் இன்னைக்கு சுற்றுச்சூழலை சிதைத்து இருக்கிறது தானே சமூக பிரச்சனை. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல இளைஞர்கள் போருக்கு அதிகமாக போனார்கள், இன்றைய இளைஞர்கள் பாருக்கு தான் அதிகமாக போய்கொண்டு இருக்கிறார்கள். குடிச்சிட்டு தள்ளாடிட்டு ஒருத்தன் வரான், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடி ஆடி வரான். ஒருத்தர் கேட்டார், ஏன்பா இப்படி தள்ளாடிட்டு வாரிய, உனக்கு நல்லா இருக்கான்னாரு. சும்மா இருங்க சார், நான் தள்ளாடாவிட்டால் நம் அரசாங்கம் தள்ளாடி விடுங்கிறான். அதை மிகப்பெரிய சமூக பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டும். இந்த சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் நல்ல மனமாற்றங்களாக மாறினால் நிச்சயம் நம்முடைய சுதந்திரம் ஆனந்த சுதந்திரமாக அமையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசியிருக்காங்க அந்த அம்மா. இவ்வளவையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ஊருக்கு எடுக்குதுமா, வீடு தாமா நல்லா இருக்குன்றாங்க. வாங்க பாருங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் என்னுடைய அன்பு சகோதரி ரேவதி சுப்புலட்சுமி பேசினார்கள். இவ்வளவு புத்திசாலித்தனமா எப்படி ஒருத்தரால பேச முடியும்னு எனக்கு எப்பவுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்பதான் எனக்கு காரணம் புரிஞ்சுது. ஏன்னா அவங்க மதுரையிலிருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிறகு வரப்போற அதிபுத்திசாலி பேச்சாளரும் மதுரையிலிருந்தே வந்திருக்காரு. அவங்க ஆரம்பிக்கிற போதே அவங்களுக்கு உள்ள இருந்த அந்த சமூக கோபத்தை நான் ரொம்ப ரசிச்சேன். உன்னை சுற்றி இருக்கவர்களை பற்றி நீ கவலைப்படு என்று சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு வீட்டினுடைய அடிப்படையான தர்மம் இல்லையா? நடுவர் அவர்களே, நாம அமெரிக்காவுக்கு பேச போயிருந்த சமயத்தில் அங்கே மோகன் என்று ஒரு நண்பர் அவருடைய கிராமத்திலே அவங்க பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு. ராத்திரி எல்லாரும் வீட்டுல சாப்பிட்ட பிறகு அந்த சோறு இருக்குல்ல, அதுல தண்ணியை கொட்டி வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம் அப்ப உண்டு. சோத்துல தண்ணி விட்டுறலாமா என்று கேட்டால் அந்த பாட்டி அம்மா சொல்லுவாங்களாம், கடைசி பஸ் போன பிறகு சோத்துல தண்ணி விட்டு வைன்னு சொல்லுவாங்க. மரியாதைக்கும் பெருமைக்கும் உரிய திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களினுடைய பேச்சை கேட்ட போது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாரு. நடக்கவே முடியாது என்று சொன்ன குழந்தை இன்றைக்கு வந்து சாலமன் பாப்பையா அவர்களினுடைய பட்டிமன்றத்தில் பேசுகிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், அவங்க அம்மா அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களாம், எந்த இஸ்லாமிய பெரியவரை நீ பார்த்தாலும் அந்த பெரியவராக நினைத்து கொண்டு நீ வணங்க வேண்டும் என்று என்னுடைய தாய் எனக்கு சொல்லி இருக்கிறாள் என்று அவர் சொன்னார். அம்மாவை நன்றி அறிதல் என்ற குணத்தின் மூலம் அவர் நினைவு வைத்திருக்கிறார். இன்றைய வீடுகளில் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிற ஒரே மதிப்பீடு, எப்படியாவது படிச்சு நீ அமெரிக்காவுக்கு போயிடணும். அப்போ ஒரு குழந்தை தன்மையிலே இருக்க விடாமல் அந்த குழந்தைகளை பிடுங்கி எறிந்து
நாம் எலிப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களாக அவர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். கழுதைக்கு முன்னால கேரட் கட்டி இருக்கிற மாதிரி இன்றைய ஒவ்வொரு குழந்தைக்கும் முன்னால் மார்க்குகள் என்கின்ற கேரட்டுகள் கட்டப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றன அந்த குழந்தைகள். வீட்டில் அப்ப நீங்க எந்த மதிப்பீடுகளையும் சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி சமூகத்தில் வருகிற அந்த குழந்தைக்கு மதிப்பீடுகள் இருக்கும்? இதுதான் எங்களுடைய கேள்வி. திருப்பூர் கிருஷ்ணன் சார் சொன்னாரு, பாசமலர் படம் உங்களுக்கு நினைவில்லையா? அவருடைய வயசுக்கு அந்த படம் தான் ஞாபகம் இருக்கும். பாசமலர் படம் மாத்திரம் இல்லை சார், காக்கா முட்டை கூட நல்ல படம் தான். நல்ல படம், நல்ல படம். அந்த படத்தினுடைய கடைசி காட்சியில் அவ்வளவு அலைமோதி விட்டு அந்த பையன் சொல்லுவான், உனக்கு பீட்சா பிடிச்சிருக்கா? நல்லவே இல்லைல்ல, ஆயா சுட்டு கொடுக்குற தோசையே இதை விட நல்லா இருக்கும்ல. பீட்சா வாங்க முடியாத சூழ்நிலையில் கூட தோசைகளால் அவர்களுடைய ஏக்கத்தை நிரப்பிவிட வேண்டும் என்று அன்பை பொழிந்த அந்த ஆயாக்கள் பல வீடுகளில் இன்றைக்கு இல்லை என்பது மிக முக்கியமான வீடுகளில் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றம். எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த வாதத்தை நான் மறுக்கலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் சிறு குழந்தைகளாக இருந்த போது எங்க அப்பா ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். அங்க என்ன ஆச்சு, மிடில் ஆஃப் த இயர்ல ஒரு பிள்ளைக்கு அட்மிஷன் கொடுத்தார் அவர். பொதுவாக தலைமை ஆசிரியர்கள் நடு வருடத்தில் வருகிற குழந்தைகளுக்கு அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த பையன் மலேசியாவிலேருந்து வந்திருந்தான். உடனே அட்மிஷன் கொடுத்துட்டாரு எங்க அப்பா. ஒரு பையனுக்கு ஒரு வருஷம் வேஸ்டா போக வேண்டாம்னு சொல்லி. அதற்கு அடுத்த நாள் அந்த பையனுடைய அப்பா, சித்தப்பா எல்லாரும் எங்க வீட்டுக்கு 3 கூடை மாம்பழங்களும் வாங்கிட்டு வந்தாங்க. எங்க அப்பா குளிச்சிட்டு இருக்காரு, எங்க அம்மா எங்க 3 பேரும் இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா விட்டா நாங்க போய் கூடை மேல விழுந்துருவோம். எங்க அப்பா குளிச்சுட்டு நடந்து வராரு, இந்த கூடையை தூக்கிட்டு நீங்க போலன்னா நாளைக்கு அட்மிஷனை கேன்சல் பண்ணிடுவேன்னு எங்க அப்பா சொல்றாரு. எங்க அப்பா போற உடனே நாங்க எங்க அம்மாட்ட சொல்றோம், இவரு வாங்கி தர மாட்டாரு, மத்தவங்க கொடுத்தாலும் அதை வீட்டுல சேர்க்க மாட்டோம். ஏன்னா நாங்க எங்க வயசு அப்படி. ஆனால் எங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லிவிட்டு சென்றார். நீ செய்யற வேலைக்கு உனக்கு சம்பளம் மாத்திரம் தான் கிடைக்கும். அந்த சம்பளத்துக்கு மேல நீ ஏதாவது ஒண்ணு வாங்கினேன்னா இன்னொத்த சாப்பிட்ட எச்சல் இலையில நீ சாப்பிட்றதுக்கு அது சமானம் என்ற ஒரு பாடத்தை, நீ சம்பாதிக்கிற காசு உன்னுடைய சம்பளத்திலிருந்து வரணும், அதுக்கு மேல ஒரு காசை நீ வாங்கினா கூட மரியாதை குறைச்சல் என்ற பாடத்தை ஒரு காலத்தில் வீடுகள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. நான் இன்றைக்கு கேட்கிறேன், ரேவதி பட்டியலிட்ட அத்தனை கோளாறுகளுக்கும் பின்னாலே இருப்பது லஞ்சம். அந்த லஞ்சத்தை வாங்குகிற அதிகாரிகளோ, அதிகாரிகளுக்கும் மேலே இருக்கிற அதிகாரிகள் வீட்டிலோ அவர்களுடைய மனைவிகள், நீங்க வீட்டுல இந்த காசை கொண்டு வந்தீங்கன்னா இனிமே உங்களோட வாழ மாட்டேன் என்று சொல்லுகிற மனைவிகள் நம்முடைய வீடுகளில் இருந்தால் இந்த சமூகத்தில் லஞ்சம் எப்படி வரும் என்று நான் கேட்கின்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம், நேற்றைய வீடுகளில் பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒன்றை கேட்கிற போது கிடைக்காது, முடியாது, இதை இப்ப வாங்கி கொடுக்கிற அளவு எனக்கு வசதி இல்லை, நடக்காது, அழறுதுன்னா அழு என்று சொல்லுகிற அப்பாக்களும் அம்மாக்களும் இருந்தார்கள். இன்றைக்கு குழந்தைகள் வாயை திறந்து ஒன்று கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன மோசமான தகப்பனா அவன் மதிச்சிருவான்னு நினைச்சு பதறி பதறி அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற பெற்றோர்கள் எதை வளர்த்திருக்கிறார்கள் என்றால், தோல்வியையே அறியாத பிள்ளைகளை சமூக வீதிகளுக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். ஒன்று அன்பு இல்லை, 2வது அறம் இல்லை. ஏன் மற்றவனை போய் தெருவில் வன்முறையில ஏன் ஈடுபடுறான்? அன்பு இல்லை. ஏன் லஞ்சம் வாங்குறான்? அறம் இல்லை. அன்பும் அறமும் நம்முடைய தெருக்களில் இல்லை என்றால் அதற்கு காரணத்தை வள்ளுவர் சொல்லுகிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அன்பும் அறமும் வீட்டிலே இருந்தால்தான் வீதிக்கு வரும் என்பதை வள்ளுவரை நேசிக்கும் எங்களுடைய நடுவர் மறுத்துவிடவா போகிறார்? நன்றி, வணக்கம். வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதை சொன்னதுக்கு நான் வாங்குற தண்டனையை பார்த்தீங்களா? வாங்க ராஜா. பாரதி பாஸ்கர் மேடம் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினார். அவர்களுக்கு எப்போவுமே எங்களையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கேலியும் கிண்டல் மாதிரி தெரியும். மதுரையிலிருந்து வந்திருக்கிறோம்னு ஒரு கேலியா சொன்னாங்க. அது வேற. ஆமா, இப்போவோ ஒரு கிராமத்துல ஒரு அம்மா சொல்லிச்சான், கடைசி பஸ் வந்த பிறகுதான் சோத்துக்கு தண்ணி ஊற்ற வேண்டும். முதல்ல சோறு வடிக்கிறதே இப்ப இல்லை. அப்படியே அரிசி வாங்கினாலும் அது அரிசியா பிளாஸ்டிக் அரிசியான்னு தெரியல. இனிமே அரிசியெல்லாம் நீங்க வாங்கி அது வெந்த பிறகு இப்படி உருட்டி செவத்துல எரியணும். செவத்துல ஒட்டிக்கிடுச்சு அப்படின்னா தான் அது நல்ல அரிசி. பந்து மாதிரி திரும்பி வந்துருச்சுன்னா பிளாஸ்டிக் அரிசி. நாடு கெட்டு கிடக்கு, முட்டை பிளாஸ்டிக்கு, பாலை குடிக்கிறதா வேணாமா?
பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கு. தேசம் போகிற போக்கை பற்றி எவரும் கேள்வி கேட்பதில்லை. 70 ஆண்டு சுதந்திரம் சுதந்திர புருஷர்களை அல்ல, அடிமைகளை உருவாக்கி இருக்கிறது. எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு. நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே நானே பாரதி. இப்ப சங்கு கொண்டு ஊத முடியாது, டெங்கு கொண்டு ஊதணும். பார்க்கிற இடமெல்லாம் டெங்கு. மருத்துவர் வந்து சொல்றாரு வீடு சரியில்லை. ஐயா, நிலவேம்பு கஷாயத்தை வீட்டுக்கு வீடு கொடுங்க ஐயா. ஆயா சுட்ட தோசை தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு படத்துல சொன்னானா. இனிமே ஆயா சுட்ட தோசையை தான் நீங்க சாப்பிடணும். அதுக்கு தான் வரி கிடையாது. அம்மா வந்து நல்லா பேசினாங்க. வீடுகளில் அறம் வளர்ப்போம், நல்ல செய்தி அது. அதை கொஞ்சம் கூட நான் குறைக்க விரும்பல. நானும் அறம் வளர்க்கணும்னு என்ன மாதிரி பல பேர் வீடு வாங்கினான். என்ன அவன் தெரியாதனமா 11 மாடி கட்டடத்துல ஒரு பிளாட் வாங்கிட்டான். அதுவும் மௌலி வாக்கத்துல வாங்கிட்டான். அதுக்காக பேங்க்ல கடனும் வாங்கிட்டான். இப்போ அவன் வளர்க்க கனவு கண்ட அறம் தூசியாக போனது. ஆனால் வாங்கிய கடன் மட்டும் வக்கீல் நோட்டீஸாக வருகிறது. எப்படி அறம் வளர்ப்பீர்கள்? அந்த பேங்க் கிட்ட போய் அறத்தை பத்தி பேச முடியுமா? பகிர்தல், பங்கிட்டுக் கொள்ளுதல் வீடுகளில் இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள்ல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனே இருக்காது. உங்க வீட்டில் ஏசி ரூம் இருக்கிறதா? ரேஷன் கிடையாது. 8000 ரூபாய் சம்பளமா? ரேஷன் கிடையாது. நல்ல வேளை பாத்ரூம் இருக்கிறதா? ரேஷன் கிடையாது. சொல்லாம சிவகுமார் பாவம், அவர் வீட்டில் ரொம்ப சிரமப்படுறாரு. அவர் வந்து கிரைண்டர் வந்தது, மிக்சி வந்தது, சுகர் பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்க, நிறைய வருத்தப்பட்டிருக்கிறார். இந்த பையன் வந்து டிவியில் ஆபாசம் வந்த உடனே ஓடி வந்து இவர் கண்ணை மூடினாலாம். அவன் ரொம்ப புத்திசாலி. ஏன்னா அவன் ஏற்கனவே மொபைல் ஆப்பில் அதை பார்த்துட்டான். பார்த்துட்டு நம்ம அப்பாவுக்கு இப்படி ஒரு கஷ்டகாலம் வரப்படாதுன்னு இருக்காங்க. ஒரு இடத்துக்கு போக முடியல, ஒரு இடத்துக்கு நிற்க முடியல, சொல்ல நினைத்ததை சொல்ல முடியவில்லை. நாம் வந்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறோம். ஒரு காலத்தில் கல்யாணங்கள்லாம் கோயிலில் நடந்தது, அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்தில் நடந்தது, அப்புறம் பயலுக ரொம்ப புத்திசாலியான பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் நடந்தது. இன்னும் கொஞ்ச காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குமா? பார்த்தீங்களா? ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய இடம் ஃப்ரீயாக இருக்கான். அதெல்லாம் கல்யாண மண்டபம் ஆக்கிடுவோம்ன்றான். அப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் போக்குவரத்தாகவே இருப்பாங்க. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனில் நடந்துருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா ஜெயிலே நடத்திடுவான். ஏன்னா அங்கே பல வசதிகள் இருக்குன்றாங்க. எல்லாம் சொன்னா இங்கதான் சுகமா இருக்கலாம். இதுதான் சமூக நிலை. எதனால் பிரச்சனைகள் வருகிறது? சமூகத்திலிருந்து வந்த மாற்றங்களால், சமூகத்தில் வந்த மாற்றங்களால் வீடுகள் தடுமாறி நிற்கிறது. காட்டக்கூடாததையெல்லாம் காட்ட நினைக்கிற ஊடகங்கள், எல்லாவற்றையும் கேளிக்கையாகவும் வேடிக்கையாகவும் பார்த்து செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்து அதை வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் அனுப்புகிற சமூகம். சமூகத்துக்குன்னு ஒரு அறச்சீற்றம் வீட்டில் இருக்கிறத விட சமூகத்துக்கு வேணும். அப்படின்னா யோசிங்க, 70 ஆண்டு சுதந்திரம், இடையில் இன்னொரு சுதந்திரமும் வந்தது. ஜூன் 30 நள்ளிரவில் 2 சுதந்திரங்களை இந்தியா பார்த்திருக்கிறது. ஆனால் இதில் ஏதாவது கொஞ்சம் சமூகம், ஏழைகள், உழைப்பாளிகள், பாட்டாளிகள், நாதியற்றவர்களுக்கு போய் சேர்ந்ததா என்ற சிந்தனையை தயவு செய்து சுதந்திர திருநாளில் யோசித்து பாருங்கள். அதுதான் ஆரோக்கியமான இந்தியாவை வளர்க்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. பெரியோர்களே, ரொம்ப அருமையா 2 கட்சிக்காரர்களுமே நல்ல செய்திகளை சொல்லியிருக்காங்க. இந்த பக்கமும் நியாயம் பேசப்பட்டிருக்கு, இந்த பக்கமும் நியாயம் பேசப்பட்டிருக்கு. சாக்ரட்டிஸு பிளாட்டோவின் அரசியல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான். அதுல ஜனநாயகம் அதனுடைய கடைசி காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற போது 2 செய்தி சொல்றான். ஒன்று, தகப்பன் தன் பிள்ளைக்கு பயப்படுவான், ஆசிரியன் தன் மாணவர்களுக்கு அஞ்சுவான். இது 2ம் இப்போ இருக்குதா இல்லையா? முன்னாடி எல்லாம் சாப்பிடணும்னா அப்பா வந்து இத்தனை மணிக்கு உட்கார்றாருன்னா பிள்ளைகள் வரிசையாக உட்காந்துடும், அம்மா வந்து சாப்பாடு வைக்கணும். இப்போ அவன் இஷ்டத்துக்கு வர்றான். அவன் டேபிளில் அவன் பாட்டுக்கு எடுக்கிறான், அதை எடுக்கிறான், ஃப்ரிட்ஜை திறக்கிறான், வெளியில் போகிறான், அதை வாங்குறான், இதை வாங்குறான், பர்ஸை திறக்கிறான். வீட்டுக்குள்ளே இருக்க ஜனங்க கத்துது, டே 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 டேன்னு. அப்புறம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, எப்படின்னு தொலைகிறான் விடு. முன்னாடி ஆசிரியர் ஊருக்குள்ளே இருந்தார், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு
அங்கே சொல்லிக் கொடுக்குறாங்களா? எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. கீழ் வகுப்புகளை சிலது இருக்குது, ஒரு 5வது வரைக்கும் இருக்கு. அதுக்கு மேலே போயாச்சு அப்படின்னா ஒழுக்கத்தை பற்றியும் கிடையாது, அறத்தை பற்றியும் கிடையாது, சமய விளக்கமும் கிடையாது, ஒன்றுமில்லையே. என்ன செய்வான் அவன்? அவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க? அவன் ரூமுக்குள்ள போறான், எதை வச்சு தடவுவான்னு சொல்ல முடியல. அவன் கையில ஒன்ன வாங்கி கொடுத்துட்டான். என்னங்க இரவு பகலாவா பேசுவாங்க, ராத்திரி தூங்க மாட்டேங்கிறான், தூக்கம் கிடையாது, அதை தடவிக்கிட்டே இருக்கான், என்னென்னமோ அதுல வருதுன்றான், இதுதான் சொல்ல முடியாதுன்றான். டேய் அப்பா வர்றாரானா? அதான் எப்போ வந்துக்கிட்டு தானே இருக்காரு. உனக்கு பயம் இருக்கும் அவர்கிட்ட, எனக்கு பயம் கிடையாது. என்னங்க இந்த பயலை பெற்று பேர் வச்சு அவனுக்கு வேண்டிய சலுகை செஞ்சு அவனுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிடான்னு சொல்லி அவனுக்காக பிரார்த்தனை பண்ணுற தகப்பன் யாவன்? பிரார்த்தனை பண்ணுறான் போய். ஏதோ என்னை இந்த அளவாவது வச்சுட்டேன் சாமி, என் பிள்ளையவாவது ஒரு நல்ல நிலையில கொண்டு வா அப்படின்னு அவன் எங்கே போய் தொழ முடியுமோ அங்கே போய் தொழுதுகிட்டு இருக்கானே. அந்த தகப்பனை பார்த்து நீ 2 வார்த்தை மரியாதை காட்ட வேண்டாம், தாயை பார்த்து காட்ட வேண்டாம். இல்லை, இப்பவே அந்நியமாயிட்டான் அவன். இவ்வளவு பெரிய மாற்றம் வந்துருச்சே. என்னங்க, அந்த காலத்தில் கள்ளுக்கடை ஊருக்குள்ள இருக்காது, ஊருக்கு வெளியே இருக்கும். மகாத்மா காந்தி அதற்காகவே தன்னுடைய போராட்ட களத்தை மிக தீவிரமாக ஆக்கியிருந்தார். வரக்கூடாதீங்க. போறவன் ரொம்ப பயந்து போய் குடிச்சது தெரியாம ஊருக்குள்ள வருவான். குடிகாரன்னு தன்னை சொல்லிட்டா தன் வீட்டுக்குள்ள எவனும் வரமாட்டான். அவன் குடிகார பெயர். அவன் வீட்டில் எவன்டா போய் பொண்டு கேட்பான் அப்படின்ற தன்னுடைய சமூக அந்தஸ்து போயிடும். நினைச்ச காலம். நீங்க ஒரு படம் கொடுங்க, எந்த படத்துல குடி இல்லாத காட்சி இருக்கக்கூடிய ஒரு படத்தை சொல்லுங்க. ஏன் திட்டமிட்டு பரப்பப்படுகிறது? திட்டமிட்டு எப்படியும் இந்த மக்களை குடிக்க வைத்து விட வேண்டும். இந்த ஆண்கள் எல்லாம் அலிகளாக போக வேண்டும். எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் பேதைகளாக, ஏதுமற்றவர்களாக, மீண்டும் பராரிகளாக, அனாதைகளாக ஆக வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் இது. இப்படி இருக்கக்கூடிய காட்டில் என்ன செய்வீங்க? என் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நான் நொந்துக்கிடலாம். என் மனைவியை பார்த்து, கடவுளுக்கு முன்னே உன்னை கைப்பிடிச்சிட்டேன், ஒருவேளை என்ன உனக்கு பிடிக்கலைன்னா பரவாயில்லை, நீ எப்படி வாழ்றையோ நான் உன் கூட இருக்கேன்டா, இருறான் என்ன வீட்டுக்குள்ளே சொல்லிக்கிடலாம். ஆனால் ஊரு கெட்டு போச்சுன்னா என்ன செய்ய? என் வீட்டுக்குள்ளே கொசு வரலாதபடி நான் தடுக்க முடியும். தெருக்கொசு பூரா என் வீட்டுக்குள்ளே வந்துடுது. என் வீடு இருண்டு கிடக்குதுன்னா என்ன காரணம்? நான் வெளிச்சம் ஏற்றலாம், மெழுகுதிரியை பொருத்தலாம், இல்லை எங்கள் பழைய விளக்கு எங்கள் வீட்டில் அந்த காலத்து விளக்குகளை ஏற்றலாம். இருக்க மாட்டான்ல பையன், லைட்டு வேணும்ன்றான்ல, லைட் இல்லாமல் அவன் படிக்கிறது என்ன, நானே படிக்க முடியலையே. அப்போ எனக்கு வீட்டுக்குள்ளே வர வேண்டியது எங்கேருந்து இருக்கு? எல்லாமே வெளியே இருந்து வர வேண்டியதாக இருக்கு. புறம் கெட்டு போனால் அகமும் கெட்டு போகும். புறம் என்னை மிகவும் பாதிக்கிறது. அப்படின்னா பெரியோர்களே, வெளியே சரிப்படுத்த வேண்டும். அதை சரிப்படுத்துவதற்காகத்தான் நாம் அரசியலை கொண்டு வந்தோம். அரசியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், இவை எல்லாம் சேர்ந்து சமூகத்தை மாற்றி இருக்கிறது. இந்த சமூகம் மாறி கிடந்து அது இந்த காட்சிகள் உள்ளே வருவதால், வீட்டுக்குள்ளே வருவதால் எனக்குள்ளும் பிரச்சனை, என் நாட்டுக்குள்ளும் பிரச்சனை, என் வீட்டுக்குள்ளும் பிரச்சனை. பிரச்சனையின் தோற்றுவாய் இங்கல்ல, இந்த சமூகத்தில் தான். சமூகத்தில் வந்த மாற்றங்கள் தான் மிகப்பெரிய தடுமாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.